அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்று எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 ஆரம்பமாகின்றது. மாலை நேர நேரடி நிலவுகளா நிகழ்வுகள் இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு நிலவுகளா 2056 முதலாம் மாதம் 24ஆம் நாள். நான் தொடர்ந்து சொல்றதா? ஓகே. இன்றைக்கு நாங்க தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்திலும் இத்துடன் சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டிலும் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய திருக்குறள் என்னென்ப இணை எழுத்து என்ப இல்லிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கும் என்றும் திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி ஆழம் அறியாம காலை விடாதே. சரி, நன்றி. வாசிப்பு உரையரப்பு நேரத்துக்குள் செல்வோம். ஓகே, அப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். முதல் வாசிப்பருவம் செய்தி நீதத்துடன் ஆரம்பிப்போம். பொருட்களுடன் எகிப்து சென்றிட்டு அமீரகத்தின் பிரமாண்ட சிறப்பு கப்பல் நிவாரண பெருங்கடலை காசாவுக்கு எடுத்து சென்று விரைவாக பொதுமக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது செய்தி. பிலிப்பைன்ஸ் விமான விபத்தில் சிக்கி வெளிநாடுகளை சேர்ந்த 3 பேர் உள்பட்ட 4 பேர் பலியானார்கள். நன்றி, வணக்கம். எனக்கு வேலை செய்யல. அவருக்கு அப்போ யூடியூப் மூலமாக தான் செய்யணும். வணக்கம். செய்தி அரம்பு 7 செய்தியை வாசிப்பவர் அபிராமி மணிவண்ணன். முதலாவது செய்தி. 5800 டன் நிவாரண பொருட்களுடன் எகிப்து சென்றிட்டு அமீரகத்தின் பிரமாண்ட சிறப்பு கப்பல் நிவாரண பெருங்கடலை காசாவுக்கு எடுத்து சென்று விரைவாக பொதுமக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது செய்தி. பிலிப்பைன்ஸ் விமான விபத்தில் சிக்கி வெளிநாடுகளை சேர்ந்த 3 பேர் உள்பட்ட 4 பேர் பலியானார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இந்திய வாசிப்பரும்பு 124. நான் அன்றைக்கு கண்ணகி அவரை பற்றி வாசிக்க போகிறேன். நான் 2 வசனம் எழுதினான், ஆனா வேலுநாச்சிற்கு ஒரு வசனம். சிலப்பதிகாரத்தின் தலைவி கண்ணகி ஆவர். கண்ணகியின் கணவன் கோவலன் தனது கணவன் குற்றம் இல்லை என்பதை பாண்டியரசன் நெடுஞ்செழியன் உடன் வாதிட்டு நிரூபித்தாள். அடுத்து வேலுநாச்சியர். இவர் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவர். சிவகங்கை சீமையின் அரசி ஆவர். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமெரிக்கா யூஸ்பரன் வாசிப்பரும்பல் 191 நான் வந்து உங்களுக்கு வாசித்து காட்ட போகின்றேன். இதுதான் நான் எழுதியிருக்கிறேன். சிங்கம். சிங்கம் என்பது பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு ஆகும். சிங்கத்தின் குடும்பம் பூனை ஆகும். அது ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய வேட்டையாடும் விலங்கு. தமிழில் ஆண் சிங்கத்திற்கு அரிமா என்ற பெயர் உண்டு. சிங்கம் ஊன் உண்ணும் விலங்கு வகையை சார்ந்தது. இவ்விலங்கு கூடுதலாக ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள காடுகளில் காணப்படும். சிங்கம் கர்ச்சிக்கும். இதில் ஆண் சிங்கம் 150 முதல் 250 கிலோ எடையும், பெண் சிங்கம் 120 முதல் 150 கிலோ எடை கொண்டது. சிங்கத்தின் ஆயுட்காலம் 10 முதல் 14 ஆண்டுகள் ஆகும். நன்றி, வணக்கம். வணக்கம். அத்திகா லூகிஸ் பெட வாசிப்பெடுப்பு படி ஆடு. நான் வந்துட்டு இது பற்றி சொல்ல போறேன். கோனா டூனா கூடு. கோவனா டூனா கோடு. டோனா டூனா தொடு. டோவனா டூனா தோடு. இது நாடினா நீங்கோ சேங்கோ. நன்றி, வணக்கம். Karachiக்கு செய்தி வாசிக்க போகிற வாங்கோ வாசிப்போம். முதலாம் செய்தி. சாட்லர்ஸ் வெல்ஸ் ஈஸ்ட் தியேட்டர் லண்டனில் திறக்கப்பட்டுள்ளது. சாட்லர்ஸ் வெல்ஸ் ஈஸ்ட் தியேட்டர் has opened in London. இரவ் கோட்டி 54 வயதில் இறந்தார். இரவ் கோட்டி died at the age of 54. நன்றி, வணக்கம். سمعت هاوسر يكون مثل எனக்கு இப்போ இருக்க பார்க்கணும். எனக்கு இப்போ விளம்பரம் வந்துட்டு பலர் வாழ்வதையே விரும்புகின்றோம். கிராமங்களில் வாழ்வதை நகர ராகுல், கேட்குதா உங்களுக்கு? நான் அமீஷ். இன்றைக்கு நான் நகரமும் கிராமமும் பற்றி சரியா வேலை செய்யாது. அதனால நான் இப்போ வாசிப்பன் பிளேலிஸ்ட் திரும்ப எடுத்து இப்போ சேர்றேன். அமீஷோட தர்றேன். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான்
வாசிக்க போறேன். எங்களில் பலர் நகரங்களில் வாழ்வதையே விரும்புகின்றோம். கிராமங்களில் வாழ்வதை வெறுக்கின்றோம். உண்மையில் நகர வந்தது வாழ்க்கை விட கிராம வாழ்க்கை அடுத்தது என்னுடைய மிகவும் friend, நலன் நிறைந்த அமிர்தன்ற வாழ்க்கையாகும். அதனால கிராமத்தில் மரம், செடி, stuck ஆகிட்டல கொடிகள் நிறைந்துள்ளன. இப்போ ஓகே அப்போ அவன் ஸ்கிப் பண்ண ஓகே இப்போ வணக்கம். இன்றைய செய்தி அரும்பு 1304. முதலாம் செய்தி. ஐரோப்பாவில் இயற்கை எரிவாயுவின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மேலும் ஒரு வருடத்துக்கு மேலாக அதன் அதிகபட்ச நிலையை எட்டியுள்ளது. இந்த அதிகரிப்பு நிபுணர்கள் பல்வேறு காரணங்களை குறிப்பிடுகின்றனர். Erste Nachricht. Der Erdgaspreis in Europa steigt weiter und hat den höchsten Stand seit über einem Jahr erreicht. Experten nennen für diesen Anstieg verschiedene Gründe. இரண்டாம் செய்தி. ஜெர்மன் நாட்டில் உள்ள எனவே என்ற மாநிலத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் வட கடலுக்கு செல்ல முடியும் என்று குறுகிய பாதையால் செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது. நெதர்லாந்திலும் இருந்து எல்லையை தாண்டி ஒரு புதிய நெடுஞ்சாலையை திட்டமிட்டுள்ளது. Zweite Nachricht. In Deutschland von NRW aus könnten Touristen auf kurzem Weg an die Nordsee reisen. Die Niederlande plant eine neue Autobahn über die Grenze. Über dann ihre Sätze. Nandri வணக்கம். வாசிப்பு 39. కాగన్న తూన కాడు మాన తూన మధు మాగన్న తూన మాధు సావన్న తూన సాధు తాగన్న తూన తాదు வாகன்னா தூணா வாது. இது உங்களுக்கு படிச்சுக்கிறார். நன்றி வணக்கம். அனைவருக்கும் நேற்று இந்தியன் செய்தியாக்கம் 1303. உங்களுக்கு இந்தியன் செய்தியாக்கத்தை முதல் ஓகே இப்பொழுது நாங்கள் வாசிப்பன்புடன் இத்தனை செய்தியாக்கத்துடன் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது ஒரே அன்போடு தொடர்போம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைய உயர்மை 122. நான் இன்றைக்கு இந்த தம்பியோட பிளாட்ஃபார்மனை பற்றி சொல்ல போறேன். இவருக்கு 2 செடி இருக்குது. இப்படி வாழை இழுத்தால் சத்தம் போடும், பாட்டு கேட்கும். இது ப்ளூ நிறத்தில் இருக்கு. நான் இது தம்பிக்காக ஆசைப்படணும் கியா பீல நான் போய் வாங்கினான். இது இது பெல்ஜியத்தில் நாட்டில் தயாரித்தது. இதில் கிரே நிறமும் ப்ளூ நிறமும் வெள்ளை நிறமும் நட்சத்திரத்திற்கு சேர்த்து இருக்கிறது. தம்பி இதை பார்க்க நல்லா இருக்கும். நான் இப்படி செய்வதான் அவர் அதை பார்ப்ப தலகுல இருக்கிறத. இது ஒரு முயல் வடிவத்தில் இருக்குது. இது தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி வணக்கம். Okay, அப்போ நான் திரும்ப இன்னும் யூடியூப் மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ண வேண்டும். வாசிப்பு 39. காகன்னா தூணா காடு மானா தூணா மது. யூடியூப் அக்டோபர். வணக்கம், நான் அமீஷ். இது ஒரு கேண்டி கேன் ட்ரிங்க். இந்த கேண்டி கேன் ட்ரிங்க்ல அதுல பர்த்டே கேக் மேல போட்டுக்கு அவங்க செலக்ஷன் செய்வாங்க, கட்டி பண்ணுவாங்க. இதுல
அவங்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுருக்காங்க. அங்கே ஃபேக்டரியில் அவங்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கேக் மேக் பண்ணுவாங்க. இதில் சுகர் மாதிரி அது மேக் பண்ணுறாங்க. இதில் 0 சுகர் மாதிரி மேக் பண்ணுறாங்க. இப்பொழுது உரையான் போடுங்க. அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையான் மென்னுச்சி நான் இன்றைக்கு இந்த தம்பியோட பிளாட் இவருக்கு 2 செடி இருக்குது. இப்படி வாழை இழுத்தால் சத்தம் போடும். அனைவருக்கும் நான் உங்களாவது கலோஸ்வரன் வாஸ் உரையான் நம்பர் 897. நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்ல போறேன். இது ஒரு சிப்ஸ் இது கம்பெனி லேஸ் கம்பெனி. இந்த சிப்ஸ் இருக்கும். இந்த கம்பெனி சிப்ஸ் இதுல மார்க்ஸ் போட்டிருக்கு. இது ஒரப்பாக இருக்கும். இல்ல ரெட் ஸ்வீட் சில்லி ஃப்ளேவர்னு போட்டிருக்கு. இது இந்த மிளகாயோட சுவையாகும். இது ரொம்ப உரப்பாக இருக்கும். இதுல புதுசுண்டு போட்டிருக்குது. இது புதுசாகும். இல்ல 185 கிராம் இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப இது நல்ல கிரன்ச்சியா இருக்கும். இல்ல போட்டிருக்குது. உங்களுக்கு இந்த சிப்ஸ் விருப்பமா? நன்றி, வணக்கம். இந்த பேக் பற்றி சொல்ல போறீங்க. இது வட்டோட பேக். இது வடி பேக். இது யூனிகார்ன் கட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பேக் இது இப்படி திறந்துட்டு பிறகுதாக இப்படி மூடுனா பிறகுதாக உள்ள கிண்டு வைக்கணும். இது வடி பேக் மாதிரி இருக்குது. எனக்கு சூப்பரா இருக்குது. எனக்கு இப்படி கொலி விட்டு போடா. அக்காவும் கொலி விட்டு போடாது. வடி பேக் மாதிரி அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த அக்காவுக்கு பிடிச்சிருக்குது. நீக்கோ பாவிக்கோ. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் மீஷ். இன்றைக்கு நான் ஜனவரி பற்றி சொல்ல போறேன். இந்த பேசிக் பாக்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இது நிறைய எலாஸ்டிக் பேட்ஸ் இருக்கின்றன. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இப்படியான பாக்ஸ்ல இருக்கு. இது வக்ஸ்னாக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட்டா இது இப்படி ஓப்பன் பண்ணினா இதுல இவ்வளோ எலாஸ்டிக் பேட்ஸ் அப்படி இருக்கு. இப்படி இந்த குட்டி குட்டியானது. இது வச்சு நீங்க இப்படியான ரப்பர் பேண்ட்ஸை செய்யலாம். பாருங்க, ரப்பர் பேண்ட் இல்லை, ஆனால் பேசிக் மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு
வருஷ ரெண்டு 2-3 வருஷத்துக்கு முதல் ரொம்ப நல்லா என்ன நிறைய பிஸ்னஸ் செய்யலாம். இப்படியான இது வர்ற இந்த இதுதான் அந்த பிரேஸ்லெட்டோட கனெக்ட் பண்ற ஒரு ஐட்டம் ஆகும். இன்னொரு வர்ற இந்த ஹுக் மாதிரி அந்த ஹுக் கொள்ளுறதுக்கு இதுல 21 கலர் இருக்கின்றன. அழகு இதுல green and purple, blue, purple, white, blue and orange, green and pink அப்படியான கலர்கள் இருக்கின்றன. உங்களுக்கு என்னோட பேச்சுக்கான நீச்சலுக்கும் விளையாட்டு நான் பேச்சு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க வித்தியாசமானது இன்னும் தேவை வச்சிருக்கேன். இது நம்பர்ஸும் கீநோட் ஆகும். இது ப்ரெசன்டேஷனுக்கும் இது இலக்கத்துக்கு ஆகும். இது எல்லாம் எப்படித்தான் உருவாக்கி இருக்கிறது. இது உதாரணமாக 2005 ஜனவரியில் செய்யப்பட்டது. இப்போ கடைசி அப்டேட் 14/2 ஆகும். இத்துடன் இந்த கடைசியாக அது 12 டிசம்பரில் ஆகும். முதலாக திறக்கப்பட்டது அது 22ஆம் தேதி ஜனவரி மாதம் ஆகும். இதே போல நாங்கள் இதில் எங்களுக்கு எப்படி தெரியுதுன்றா நாங்கள் இங்கே உதாரணமாக ஒன்று இப்போ எழுத முடியும். அப்போ இங்கே எழுத முடியும்னா அப்போ நாங்கள் இங்கே டைப் பண்ணி அப்போ இப்படி வரும். அது இப்போ எங்களுக்கு டீச்சர் மட்டும் இப்போ முறையாக எங்களுக்கு ஒரு டீச்சர் அனுப்பியிருக்கிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதனை பற்றி இதே போல் நாங்கள் இது இந்த பேஜஸில் என்ன இருக்கிறதுன்றால் நீங்கள் பக்கங்கள் எழுதுறதுக்கு இது ஆப் மூலமாக தான் சிறப்பாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்போ குட் நோட்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் இது இப்போ பாவிக்கிறது குறைவாகும். இது நாங்கள் மேக்புக் இருக்கும். இதே போல ஐபேடிலும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ முன் பக்கத்துக்கு போனா அப்ப இங்க பாத்தீங்கன்னா குட் நோட்ஸ் இருக்குது. அதனால குட் நோட்ஸ் தான் எங்களுக்கு சுகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க சுகமாக இருக்கும். இப்படி வீடியோ செய்யறது அப்ப நான் இப்படி எழுதலாம். பின்பு அது சுகமா எழுதி செய்யறதுக்காக குட் நோட்ஸ் நல்லா உதவும். இதான் ஒரு நன்றி, வணக்கம். இந்த ஒரு இதனை பற்றி கூறப்பட்டு இத்தனை நாங்க நிறைவுக்கு வந்து விட்டோம். வணக்கம் நகுல். வணக்கம். இன்றைக்கு வாசிப்பனபூதி அரும்பு தந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற நீங்கள் இருந்து நாம் செய்ததுக்கு நகுல் உங்களுக்கு நன்றி கூறி, மற்றும் இளையவர்கள் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி விடப்படுகிறேன். வணக்கம். வணக்கம் நீதினி, உங்கள் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் நீதினி. நன்றி டீச்சர். வணக்கம் அம்மா. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம் மணியக்கா, வணக்கம் நகுல், வணக்கம் நீதினி, வணக்கம் தமிழ் ரெண்டி. இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம் கூறியபடி ஒரு எறும்பு வாசிப்பெரும்புடன் இணைந்திருந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நகுல் உங்களுக்கு நன்றி. நகுல் அந்த விட்டு விட்டு வந்துச்சு, அது வந்து இன்டர்நெட் அது வேலை செய்யாதபடியாலே அப்படி இல்ல லேப்டாப் பிரச்சனை படுது. அதனால லேப்டாப் இந்த பிள்ளை தான் ஆகும். இது அது என்ன அது கஷ்டமா இருந்தது நகுல். நீங்க எனக்கும் கஷ்டமா இருந்தது அது ஸ்கிரீன்ஷாட் பண்ண. ஆனா அப்ப சொல்லி இருக்கலாம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நான் வாணி மாமி செய்யுங்கோ, அல்ல ரஜினி மாமி செய்யுங்கோ, நீங்களும் செய்யலாம். இல்ல சொல்லிருக்கலாம். கஷ்டமா ஆக்கங்கள் எல்லாம் கேட்டா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. மற்றது வாணியங்க நான் நகுலின் ஆக்கம் எல்லாம் எனக்கு ஒரு இது சந்தேகம் மாதிரி. நகுல் ஏதோ சொல்றார், ஏதோ போடுறார். நான் என்னுடைய ஐபேட்ல போயிட்டு பார்த்துறான் நகுல். மன்னிப்புடன் நீங்க சரியா அந்த எண்ணிக்கை போட்டிருந்த நீங்கள் சொன்னதும் சரியா இருந்தது. நீங்க இதுல பிளே பண்ணும்போது நான் குரல் பிறகு வேறையா கொடுத்துருக்கிறீங்க அந்த மாதிரி. அப்ப எனக்கு அந்த சந்தேகத்தை கேட்கலாமோ நகுலுடைய ஏன் எப்படி கேட்பேன். நான் ஐபேட்ல போய் திருப்பி வாசிப்பெரும் பிளேலிஸ்ட் போய் பார்த்தேன்னா நீங்க சரியா தான் செய்திருக்கீங்க. எங்களுக்கு பிள்ளையா இங்க காட்டினது. அப்ப அது கொஞ்சம் இதா இருந்தது. அது சரியா செய்யணும் நகுல். மற்றது இல்லைன்னா நாங்க வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்க விடும். அல்ல மணிமாமி நீங்க அப்படியே நாங்க நீங்க தான் போடணும்னு சொல்லிடுங்க. அல்லது நான் நிற்கும் போது நானும் போட முயற்சி செய்ய சொல்லித்தாங்க நகுல். நானும் என்னாலையும் செய்ய முடியும் என்றது சரி. பழகி கொள்ளுங்க.
கேட்டேன் அதான் பண்ணிருக்கேன் நான் அழகானும் சரி நாங்கள் இனி அதை செய்வாருன்னு கேட்டு சிறப்பு வாழ்த்துக்கள் சரி இணைந்திருப்பேன். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். மிக்க மிக்க நன்றி வணக்கம். அப்ப நானும் வாழ்த்துறேன். இன்றைக்கு வாசிப்பன் உரை செய்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்து கூறி இதே போல இன்றைக்கு இணைஞ்சிருந்த வாழ்த்திய தமிழ் ஆண்டிக்கும் இதன் தஜி மாமிக்கு மிக்க நன்றி கூறுகிறேன். நேற்று அந்த வாணி மாமாவுக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி வணக்கம் நகுல். நன்றி. வணக்கம் பாணி, நிக்கிறீங்களா? நான் நீதிக்கிட்டானே ஒப்படைக்கணும். நீதிட்டு ஒப்படைச்சு நான் வரலாம். சரி பாணி, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி பாணி. நான் மிஸ் நீங்க போயிட்டீங்களா? மன்னிப்போம். நீதினியை பார்த்து கொஞ்சம் பாருங்க. பெரியாக்கள் மாதிரி பெரியாக்கள் ஹலோ வெயிட் அ மினிட் கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள குறுக்கிடு. இப்போ பெரியாக்கள் மாதிரியே பழக்கம் முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லை தான் நீதினியை பார்த்து கொண்டு இருந்தது. அப்போ நீதினிட்ட நான் இப்போதைக்கு இல்லை ஒரு வாரமணித்தெல்லாம் பிஞ்சு தான் போவேன். நன்றி நன்றி வணக்கம். சரி யாதான் இப்போ பேசுங்க. பெரியாக்களுக்கு இதே பழக்கமாக போச்சு. கழிச்சு கொண்டு இருப்பினும் அவர் முடிக்கிறதுக்கெல்லாம் அங்கே நடக்கும். வணக்கம் வாணி மாமி, வணக்கம் தமிழ்மலி, வணக்கம் நிதினி, வணக்கம் நகுல், வணக்கம் மாதவன், வணக்கம். ஓம் நல்லா இருக்கிறோம். நன்றி நன்றி ஆதவன், நல்லா இருக்கிறோம். ஓகே நன்றி. வாசிப்பு அரும்பு ஒரே அரும்பு. எத்தனை பேர் இன்றைக்கு செய்தி அரும்புடன் நடந்தவர்கள்? தர்ணிகா, நானும் இத்திரன், அபிராமி. மூவர் தான். ஓம் மணியக்கா. ஹபிஷாவை போக விட்டுட்டார். அவர் இந்த கிழமை முழுதும் வர இல்லை. ஹபிஷாவை நான் செய்தி எறும்புல காணல சார். வேறு முறையோ சாட்டுக்கு வந்தவராக இருக்கும். பிறகு இல்லை. பிறகு அச்சியா மீது ஒரு தரம் சாட்டுக்கு வந்தவர். பிறகு இல்லை. அச்சியா எஸ்டி குரூப்புக்குள்ள எழுதி போடுறா வீடியோஸ். அப்போ ஆறாம் பிளேலிஸ்ட்டில் போடுறதா? அது எனக்கு தெரியாது. சொன்னதுக்காக செய்கிறார் அதுக்குள்ளே. தெரியும். இனி அவர் அடுத்த செவ்வாய்க்கிழமை அவர் நிகழ்ச்சிக்கு வருவார். சரி நன்றி இணைஞ்ச எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி 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 நன்றி. நிகழ்வுகளுக்கு வாழ்த்து.